அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது சொலவடைகள். மசால் வடை, மெதுவடை, மனசுக்கேற்ற மதுரை வடை, இப்படி எத்தனையோ வடைகள் நாட்டில் இருக்கும்போது அது என்னையா சொல்வடை, சொல் அடை, சொல் அடைவுகள் என்ற வார்த்தையில் நாம் யதார்த்தமாக சொல்லும்போது அது சொல்லடைகள் என்று மாறப்படுகிறது. பொதுவாக நம்முடைய தமிழ் அந்த நாளிலே மனித இயல்புக்கு ஏற்ப மனிதர்கள் பயன்படுத்துகின்ற தத்துவார்த்தமான அல்லது பலன் தருகின்ற அல்லது பண்பாடு நிறைந்த அல்லது வேதனை கலந்த தங்கள் சொற்களை 3 விதமாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதைத்தான் இன்றைய ஆய்வறிஞர்கள் நாட்டுப்புற வழக்காறுகள் என்றும் சொல்லடை என்றும் பழமொழி என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பழமொழி என்பதும் சொல்லடை என்பதும் கேட்கின்ற நேரத்தில் ஒரே தோற்றத்தை தருவதாக இருந்தாலும் கூட பழமொழிகள் என்பது அனுபவத்திலிருந்து சொல்லப்படுவது. அதில் மேதாவித்தனம் இருக்கும், அறிவார்ந்த சொல்லாடல்கள் இருக்கும், ஒரு இனத்தினுடைய நீண்டகால அனுபவங்கள் அதில் பதிந்திருக்கும், வாழ்க்கையின் நிகழ்வுகள், அது தரும் விளைவுகள், இவையெல்லாம் பழமொழியின் பக்கங்களாக இருக்கும். ஆனால் சொல்லடைகள் என்று சொல்லப்படும் சொலவடைகள் கிராமத்து மக்களுடைய அனுபவ குறிப்புகளாகத்தான் இருக்கும். அதில் கவித்துவம் நிறைந்திருக்கும், மிக எளிய சொற்கள் ஊடாடி இருக்கும், மனதின் வலி, மக்களின் இயலாமை, இவைகளை போன்றவைகளை குசும்புத்தனமாகவும் கேலியாகவும் கிண்டலாகவும் பதிவு செய்கின்ற சொல்லாடல்களாகத்தான் இந்த சொலவடைகள் இருக்கும். இந்த சொலவடைகள் நவீனத்துவத்தில் கூட இன்று நவீனத்துவம் பெற்று கூட இன்று விளங்கி வருகிறது. இந்த சொல்லடைகள் சிந்திக்க வைத்து மனதிற்கு ஒரு தெளிவை தரும் ஆற்றலை பெற்றது. நவீனத்துவம் கூட பெற்றிருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு சிறு உதாரணத்தை சொல்லி இன்றைய நாள் நிகழ்வை நான் நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த சொல்லடைகளை பற்றி அல்லது சொலவடைகளை பற்றி இன்னொரு அடுத்த சந்திப்பில் மிக விரிவாக பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த நவீனத்துவத்தில் சொல்வதென்றால், பிள்ளையாரே புளியோதரைக்கு ஏங்கிக் கொண்டு இருக்கும்போது பூசாரி புல்லட் வேண்டும் என்று கேட்டார் என்று நவீனத்துவமாக சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்ற அந்த அருமையான சொல்லடைவுகளை இன்றைய மக்கள் கைகட்டி வாழ்வாரே வாழ்வார், மற்றோரெல்லாம் அவர் பின் கைகட்டி செல்வாரே செல்வார் என்று ஒரு பரிகாச பொருளாக சொல்வதையும் நாம் கேட்கத்தான் செய்கின்றோம். என்ற நிலையில் இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.